ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளின்ட் ஈஸ்ட்வுட் டைரக்ஷனில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜுரார் நம்பர் 2 அப்படிங்கிற மூவி. ஜிகர்தண்டா XX படத்தில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படிங்கிற பேரை கேட்டிருப்பீங்க. அவர் நடித்த படங்களை நீங்கள் பார்க்கலைனாலும் அவர் டைரக்ட் பண்ண இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோ ஒரு கேஸில் ஜூரி டியூட்டிக்காக போகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண கேஸில் அக்யூஸ்டாக இருக்கிறவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல ஹீரோ இருக்காரு. ஆனால் ஹீரோவே அந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவோட கடந்த காலத்தில் இருக்கிற ஒரு டார்க் சீக்ரெட் வெளியே வருது. அதை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்கிறது தான் இந்த படம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு கப்பில் காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேர் ஜஸ்டின், இவர் தான் படத்தோட ஹீரோ. ஒய்ஃப் பேர் ஆலிசன், இவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்க போகிறனால ஹீரோவும் ஒய்ஃபும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஒய்ஃபை ஹீரோ தான் கூடவே இருந்து பார்த்துக்கிறாரு. இந்த நேரத்தில் ஹீரோக்கு கோர்ட்லேருந்து ஒரு டெம்பரவரி ஜாப் வருது. அது என்னன்னா, கேஸில் அக்யூஸ்டு குற்றவாளியாக இல்லையான்னு முடிவு பண்ணுறதுக்கு 12 பேர் கொண்ட ஒரு குழு இருப்பாங்க. அதுக்கு பேர் ஜூரி. அந்த 12 பேரில் ஒரு ஜுராராக இருக்கிறதுக்கு ஹீரோவை கூப்பிட்ருக்காங்க. ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட்டு நெருங்கிட்டு இருக்கனால ஹீரோ கூடவே இருக்கணும்னு ஒய்ஃப் ஆசைப்படுறாங்க. ஹீரோ அரை மனசாக அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை காட்டுறாங்க. இவங்க பேர் ஃபெய்த். இவங்களை ப்ராசிக்யூட்டர்னு சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி எலெக்ஷனில் ப்ராசிக்யூட்டர் ஒரு கேண்டிடேட்டாக இருக்காங்க. இவங்க இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேஸில் ஜெயிச்சு அந்த கிரிமினலுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆகிறதுக்கான சான்ஸ் பிரகாசமாக இருக்கு. அதனால கேஸை ஜெயிக்கணுன்ற வெறியோடு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த கேஸ் என்னன்னா, ஒரு யங் லேடி இறந்த கேஸில் அவரோட பாய் ஃப்ரெண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் ஜேம்ஸ். எவிடன்சஸ் எல்லாமே ஜேம்ஸுக்கு எதிராக இருக்கிறனால அவர் தான் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணியிருக்கணும்னு ப்ராசிக்யூட்டர் நம்புறாங்க. அவருக்கு எப்படியாச்சும் தண்டனையை வாங்கி கொடுத்து பப்ளிக்ல நல்ல பேரை வாங்கி டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆகணும்னு ஒரு கால்குலேஷனை போட்டு வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஜேம்ஸ் சார்பா வாதாடுறதுக்கு ஒரு அட்வொகேட் இருக்காரு. அவரோட பேரு எரிக். ஜேம்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணலன்னு எரிக் நம்புறாரு. அதனால ஜேம்ஸை எப்படியாச்சும் தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு எரிக் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சிக்கலான கேஸுக்கு தான் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கணும்னு ஜூரியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஜூரி டியூட்டிக்காக தான் ஹீரோ கோர்ட்டுக்கு வராரு. இவரை மாதிரியே மற்ற ஜூரி மெம்பர்ஸும் கோர்ட்டுக்கு வராங்க. ஒரு ஜுராரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் நடக்குது. அடுத்து ஜட்ஜு முன்னாடி ஜூரி செலெக்ஷன் நடக்குது. இந்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கிறவர் பேரு ஜேம்ஸ். இறந்து போனது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருக்கும் வேண்டப்பட்டவங்க யாரும் ஜூரியில் இருக்க முடியாது. ஏன்னா ஜூரி மெம்பர்ஸ் ரேண்டம் பர்சனாக இருந்தால் தான் நடுநிலையை யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதனால ஜட்ஜு அதை பற்றி ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லேடி எந்திரிச்சு, ஜேம்ஸ் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பஸ் டிரைவராக இருந்தார்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் ஜுராராக இருக்கலான்னு ஜட்ஜு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ எந்திரிச்சு, என் ஒய்ஃப் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்கறனால அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும்னு சொல்கிறாரு. உங்கள் ஒர்க்கிங் டைம் என்னமோ 6 மணி வரைக்கும் தானே சொல்லி ஹீரோவை ஜட்ஜு கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஜூரி மெம்பர்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ராசிக்யூட்டரும் எரிக்கும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு மிடில் ஏஜ்டு மேனு, ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கிற ஒரு வயசானவர், ஒரு யங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு ஜூரி மெம்பர்ஸ் வேறு வேறு ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஹீரோ ஒரு மேகசின் ரைட்டர்னு இப்போ தான் நமக்கு தெரிய வருது. நீங்கள் இந்த கேஸை பற்றி நியூஸில் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்னு ப்ராசிக்யூட்டர் கேட்க, இல்லை இன்னைக்கு தான் இந்த கேஸை பற்றியே நான் கேள்விப்படுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. கேஸை பற்றி ஏற்கனவே எந்த ஒரு ஒப்பீனியனோ மைண்டும் இல்லாத ஒரு ஆள் தான் சரியான முடிவெடுக்க முடியும்னு ஜட்ஜு கிட்ட ப்ராசிக்யூட்டர் சொல்லவும், ஹீரோவை ஜுரார் நம்பர் 2 செலக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே 2 தடவை ஜூரியாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு லேடியை ஜுரார் நம்பர் 1 செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்து தான் ஜுராராக செலக்ட் ஆகிட்டதை ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. ட்ரையல் சீக்கிரம் முடிஞ்சால் சரிதான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இதே நேரம் ப்ராசிக்யூட்டர் எரிக்கும் ஒரு பாரில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கோர்ட்டில் எதிரும் புதிருமா இருந்தாலும் வெளியே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஜேம்ஸோட கேஸில் இறந்து போன பொண்ணுக்காக கவர்மெண்ட் சார்பாக ப்ராசிக்யூட்டர் வாதாடுறதுனால பப்ளிக்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைச்சிருக்கு. இந்த கேஸில் ஜெயிச்சா ப்ராசிக்யூட்டர்னால டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆக முடியும். இந்த கேஸோட ஆதாயம் அவங்க கண்ணை மறைக்கிறதா எரிக் நினைக்கிறாரு. அதை இன்டைரக்டாக ப்ராசிக்யூட்டர் கிட்ட சுட்டி காட்டுறாரு. அடுத்த நாள் கோர்ட்டில் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. கேஸ் என்னன்னு ஜூரிக்காக ப்ராசிக்யூட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 25 ஜேம்ஸும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஓல்டு குவாரியில் ரோட்டில் இருக்கிற ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அந்த சீனை இப்போ நமக்கு காட்டுறாங்க. ஜேம்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் ட்ரிங்க் பண்ணிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறப்பவே ஆர்குமெண்ட் வந்து சண்டை போட்டிருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட கையில் இந்த பாட்டிலை ஜேம்ஸு தட்டி விட்டு உடச்சிருந்துருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஜேம்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. அப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு.
கோமா நடந்து போன கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஜேம்ஸ் பேசலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போவும் 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கு. அதனால கேர்ள் ஃப்ரெண்டு மழையில் நனைஞ்சுக்கிட்டே குவாரி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ப்ராசிக்யூட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நாள் அதே பாரில் ஹீரோவும் இருந்திருக்காரு. ஜேம்ஸுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்லேருந்து கிளம்பியிருக்காரு. ஜேம்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் பாருக்கு வெளியில் ஆர்கியூ பண்ணப்ப ஹீரோ பார்க்கிங் லாட்டில் காரில் தான் இருந்திருக்காரு. ஜேம்ஸையோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டையோ அன்னைக்கு ஹீரோ சரியாக கவனிக்கல. ஆனால் தானும் அந்த பாரில் அந்த நேரம் இருந்ததை ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு. ப்ராசிக்யூட்டரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, மழையில் நனைஞ்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஜேம்ஸ் ஃபாலோ பண்ணி கொலை பண்ணிட்டாராம். ஆனால் எரிக்கோட ஆர்குமெண்ட் என்னன்னா, பாரில் சண்டை போட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் போனதுக்கப்புறம் ஜேம்ஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. இவங்க மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி ஹீரோ பார்லேருந்து கிளம்பி ஓல்டு குவாரி ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப நீங்கள் ஓகேவான்னு கேட்டு ஒய்ஃப் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கிட்டே ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆனப்ப காருக்கு முன்னாடி ஏதோ இடித்த மாதிரி இருந்திருக்கு. ஹீரோ இறங்கி போய் பார்த்தப்ப காரோட ஹெட்லைட்டு டேமேஜ் ஆகியிருந்திருக்கு. காருக்கு அடியில் பார்த்தப்ப யாருமே இல்லை. ரோட்டுக்கு சைடில் இறங்கி பள்ளத்தில் எட்டி பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருந்திருக்கு. அந்த ரோட்டில் மான்கள் நடமாட்டம் இருக்கும் போல். அதனால் டீர் கிராசிங் சைன் போர்டு வச்சுருந்துருக்காங்க. ஒருவேளை மான் மேலே கார் அடிச்சிருக்கலாம், அடிப்பட்ட மான் காயத்தோட ஓடி இருக்கலாம்னு நினச்சி ஹீரோ அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. அதே ஓல்டு குவாரி ரோட்டில் சைடில் இருக்கிற பள்ளத்தில் ஜேம்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து கிடந்த ஃபோட்டோவை ப்ராசிக்யூட்டர் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோக்கு பக்குன்னு இருக்குது. நாம் அன்றைக்கி காலில் இடித்தது ஜேம்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோன்னு ஹீரோக்கு தோணுது. ஜேம்ஸு கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணவும் இல்லை, பள்ளத்தில் தள்ளி விடவும் இல்லை. ஏன்னா ஜேம்ஸ் அந்த ஸ்பாட்லேயே இல்லைன்னு எரிக் சொன்னதும் ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகுது. கேர்ள் ஃப்ரெண்டை ஆக்சிடெண்ட் பண்ணது ஹீரோ தான். ஆனால் அது கொலைன்னு நினச்சி 1 வருஷமாக கேஸ் நடந்துட்டுருக்கு. ஜேம்ஸு ஒரு அப்பாவியை கொலை பண்ணிட்டதா ப்ராசிக்யூட்டரும், ஜேம்ஸையும் ஒரு அப்பாவி தான்னு எரிக்கும் இத்தனை நாளாக கேஸை கொண்டு போயிருக்காங்க. கேஸ் டீட்டெயில்ஸு இப்போ ஜூரிக்கு தெரிஞ்சிருச்சு. ட்ரையல் முடிஞ்சதும் ஹீரோ ரெஸ்ட் ரூம்க்கு போய் வாமிட் பண்ணுறாரு. இதை இன்னொரு ஜூரி மெம்பர் நோட் பண்ணுறாரு. இவரோட பேர் கிங்கு. கிங்கு என்னாச்சுன்னு கேட்க வயிறு சரியில்லைன்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ மேகசின் ஆஃபீஸில் இருக்காரு. குவாரி ரோட்டில் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடி கிடைச்ச பழைய நியூஸை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரில. ஆனால் கடைசியாக பாய் ஃப்ரெண்ட் கூட பாரில் சண்டை போட்டனால அவரை சஸ்பெக்ட் ஆக்கியிருக்காங்க. அக்டோபர் 25 நைட்டு குவாரி ரோட்டில் என்ன நடந்துச்சுன்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸு மீடியாவில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாமே இத்தனை நாளாக ஹீரோ கண்ணிலேயே படாமல் இருந்திருக்கு. ஏன்னா அந்த டைமில் ஹீரோவோட லைஃப்பில் வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. வண்டியில் இடித்து விக்டிம் இறந்து போனால் அதுக்கு என்ன தண்டனைன்னு ஹீரோ செக் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோக்கு அதை பார்க்க கூட மனசு வரல. ஏன்னா ஹீரோ ஜெயிலுக்கு போக ரெடியாகவே இல்லை. ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் ஹீரோ ஜெயிலுக்கு போக முடியாதுல்ல. ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் பக்கத்தில் பெட்டில் படுத்துக்கிறாரு. நம்ம சீக்கிரமே ஃபேமிலி ஆக போகிறோன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அந்த நைட்டு நடந்த ஆக்சிடென்ட் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் கோர்ட்டில் ட்ரையல் கண்டினியூ ஆகுது. ஜேம்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் பாரில் ஆர்கியூ பண்ணதை பார்த்தா ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸு பாட்டிலை உடைச்சது, கேர்ள் ஃப்ரெண்டு கோவமாக வெளியே போனது, ஜேம்ஸும் பின்னாடியே போனது, பாருக்கு வெளியவும் அவங்க ஆர்கியூ பண்ணதுன்னு எல்லாமே உண்மைதான். இதோட எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு மழையிலே நடந்து போயிருக்காங்க. இப்படியே நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போன்னு ஜேம்ஸும் கத்திருக்காரு. இதை விட்னஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை ஜூரி மெம்பர்ஸ் பார்க்கறக்காக ப்ராசிக்யூட்டர் போட்டு காட்டுறாங்க. ஓல்டு குவாரி ரோடை நோக்கி கேர்ள் ஃப்ரெண்ட் நடந்து போனது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜேம்ஸ் எவ்வளோ தூரம் கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடியே போனார்னு விட்னஸ்க்கு தெரில. ஏன்னா அவங்க திரும்ப பார்க்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லி எரிக் மடக்கிறாரு. அடுத்து பாரில் வேலை பார்த்த இன்சார்ஜ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க பாரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஜேம்ஸும் திரும்ப வரல, கேர்ள் ஃப்ரெண்டும் திரும்ப வரல. அடுத்த நாள் காலையில் பாரை க்ளீன் பண்ணிட்டு குப்பையை கொட்டுறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஒரு ட்ரெக்கரு பதட்டமாக ஓடி வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. அவர் தான் கேர்ள் ஃப்ரெண்டோட பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது. அடுத்து அந்த ட்ரெக்கரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவர் குவாரி ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் தான் வழக்கமாக ட்ரெக்கிங் போவாராம். அப்போ தான் பள்ளத்தில் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடி ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்கதை பார்த்துருக்காரு. எரிக்கு இன்னொரு ஆங்கிளில் தியரியை சொல்கிறாரு. அந்த நைட்டு கொட்டுற மழையில் ஓல்டு குவாரி ரோட்டில் ஓரத்தில் நடந்து போனால் கூட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீல்ஸை ஸ்லிப் ஆகி பள்ளத்தில் விழுந்திருக்கலாம்ல, அதுக்கும் சான்ஸ் இருக்குல்லன்னு எரிக் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ட்ரெக்கர் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வந்த மெடிக்கல் எக்ஸாமினர் அதை இல்லைன்னு சொல்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு லேண்ட் ஆகிருக்கிற பொசிஷனை வச்சு பார்த்தா அவங்கள மேலேருந்து புஷ் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. காஸ் ஆஃப் டெத்து தலையில் ஏதோ அடிச்சனால ஏற்பட்ட ஸ்கல் ஃப்ராக்சர். அதனால் இது ஒரு ஹோமிசைட்னு மெடிக்கல் எக்ஸாமினர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு.
பல்லதுக்குள்ளே விழுந்த ஜூட்டுக்கு பாறாங்கல்ல இடிச்சனால கூட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தலையில் அடிபட்டிருக்க பாசிபிலிட்டி இருக்குல்லன்னு எரி கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இது அப்படி நடக்க வாய்ப்பில்லை, ஆனால் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்கிறாரு. பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கங்கன்னு ஜூரி கிட்ட எரிக்கும் சொல்கிறாரு. அடுத்து ஒரு ஓல்டு மேன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இவரோட வீடு ஓல்டு குவாரி ரோட்டில் தான் இருக்குது. அன்றைக்கி நைட்டு என்ன பார்த்தீங்கன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க. அன்றைக்கி நைட்டு கரெக்டாக 11:48 இடி சத்தம் கேட்டு இந்த ஓல்டு மேன் ஜன்னல் கிட்ட போய் பார்த்துருக்காரு. அப்போ மின்னல் வெளிச்சத்தில் இவர் பார்த்தது என்னன்னா, ஒரு ஆள் காரை விட்டு இறங்கி வந்து சுற்றி சுற்றி பார்த்துருக்காரு. அடுத்து ரோடுக்கு சைடில் எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. ஓல்டு மேன் பார்த்தது நம்மளை தான்னு ஹீரோக்கு புரியுது. நீங்கள் பார்த்த ஆள் இந்த கோர்ட்டில் இருக்காரான்னு ப்ராசிக்யூட்டர் கேட்கவும், ஓல்டு மேனு கோர்ட்டில் இருக்கிற எல்லாரோட முகத்தையுமே பார்க்குறாரு. ஹீரோ டக்குன்னு எதையோ கீழே போட்டு எடுக்கிற மாதிரி குனிஞ்சுக்கிறாரு. ஓல்டு மேன் ஜேம்ஸை பார்த்து கையை காட்டி அவர் தான் நான் பார்த்த ஆள்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த ஐ விட்னஸ் ஏற்கனவே போலீஸ்கிட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னு ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான ட்ரையல் முடியுது. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. இவரும் ஒரு லாயர் தான். போன வருஷம் அக்டோபர் 25 ஹீரோ பாருக்கு போனது, அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஓல்டு குவாரி ரோட்டில் போனது, வழியில் கார் எது மேலேயே இடிச்சது, அது மானாக தான் இருக்கும்னு நினச்சி கிளம்பி போனது எல்லாத்தையுமே ஹீரோ சொல்கிறாரு. இதில் இப்போ என்ன பிரச்சனைன்னு ஃப்ரெண்டு கேட்க, ஜூரி டியூட்டிக்காக போனப்போ அங்கே நடந்த ஜேம்ஸோட கேஸை பற்றி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ இடித்தது மான இல்லை, ஜேம்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு ஃப்ரெண்டுக்கு புரியுது. ஹீரோ அன்னைக்கு பாரில் ட்ரிங்க்கை ஆர்டர் பண்ணியும் அதை குடிக்காம தான் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. இப்போ ஹீரோவே முன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதா ஜட்ஜுக்கிட்ட ஒத்துக்கிட்டாலும் அவர் குடிச்சிட்டு கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டி கொண்டுட்டதாக தான் நினைப்பாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இதுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். தெரியாமல் செஞ்ச தப்பை ஒத்துக்கணும்னு ஹீரோ நினச்சாலும் அதுக்கு கிடைக்க போகிற தண்டனை ஹீரோவை யோசிக்க வைக்குது. அடுத்த நாள் கோர்ட்டில் ட்ரையல் கண்டினியூ ஆகுது. என்ன நடந்துச்சுன்னு ஜேம்ஸே ஜூரி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜேம்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆர்குமெண்ட் வந்தது உண்மைதான். ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிறத பற்றி கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இன்னும் ரெடியாக இல்லைன்னு ஜேம்ஸு சொல்லியிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டது கேர்ள் ஃப்ரெண்டு தான். பார்க்கிங் லாட்லையுமே ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் போனதும் அவங்கள ஃபாலோ பண்ண நினச்சி ஜேம்ஸு கொஞ்சம் தூரம் பின்னாடியே போயிருக்காரு. மழைன்னு நினைய முடியாமல் காருக்கு வந்து உட்காந்ததும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. அடுத்த நாள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி சரி பண்ணிக்கலான்னு நினச்சி தான் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆகும்னு ஜேம்ஸ் எதிர்பார்க்கல. கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உயிரே வச்சுருந்தேன்னு ஜூரியை பார்த்து ஜேம்ஸ் இமோஷ்னலாக சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோக்கு குற்ற உணர்ச்சி எட்டி பார்க்குது. ஜேம்ஸு கடந்த காலத்தில் சில தப்பான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனதை ஒத்துக்கிறாரு. ஆனால் அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு தான் எப்போவோ மாறிட்டு தான் ஜேம்ஸ் சொல்கிறாரு. அடுத்து ப்ராசிக்யூட்டர் வந்து ஜேம்ஸ் கிட்ட கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் லவ் பண்ணுற பொண்ணை இப்படி தான் நைட் நேரத்தில் கொட்டுற மழையை தனியாக போக விடுவீங்களான்னு ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க. இதுக்கு ஜேம்ஸ்னால் பதில் சொல்ல முடியல. ப்ராசிக்யூட்டர் எரிக்கும் ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸை எடுத்து வைக்கிறாங்க. ஜேம்ஸோட பாஸ்ட் லைஃப், பாரில் நடந்த ஆர்குமெண்ட், ஜேம்ஸை பார்த்ததா சொல்கிற ஓல்டு மேனோட சாட்சி, இதெல்லாம் வச்சு கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது ஜேம்ஸ் தான்னு ப்ராசிக்யூட்டர் உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் ஜேம்ஸ் அந்த ஸ்பாட்லேயே இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டோட சாவுக்கு வேறு யாரோ தான் காரணம்னு எரிக் உறுதியாக சொல்கிறாரு. இனிமே முடிவு பண்ண வேண்டியது ஜூரி தான். அடுத்த சீனில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் ஜூரி மெம்பர்ஸ் 12 பேரும் அசம்பிள் ஆகுறாங்க. இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டிங் நடத்தலான்னு ஜுரார் நம்பர் 1 சொல்கிறாங்க. ஜேம்ஸ் கில்ட்டி தான் 11 மெம்பர்ஸ் இப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக ஜன்னல் கிட்ட போய் அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் எந்த பக்கம்னு ஒரு லேடி ஜுரார் கேட்குறாங்க. இது ஒருத்தரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவுக்கு வருவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த சீனு நமக்கு 12 ஆங்க்ரி மேன் படத்தை ஞாபகப்படுத்தும். கேஸில் இருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு பார்த்தா ஜேம்ஸ் தான் கில்ட்டின்னு ஹீரோவை தவிர எல்லாருக்குமே தோணுது. ஜேம்ஸ் கில்ட்டி இல்லைன்னு நல்லா தெரிஞ்சது ஹீரோ மட்டும்தான். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டை ஆக்சிடென்ட் பண்ணதே ஹீரோ தான். குற்றத்தை ஒத்துக்கிற சுச்சுவேஷன்னே ஹீரோ இல்லை. அதே சமயம் ஜேம்ஸை தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜேம்ஸ் தான் கில்ட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. சரி, எவிடன்ஸஸ் அலசி பார்ப்போன்னு ஜுரார் நம்பர் 1 சொல்லவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. க்ரைம் நடந்த ஸ்பாட்லேயே ஜேம்ஸ் கார்லேருந்து வெளியே வந்ததை பார்த்ததுக்கான ஐ விட்னஸ் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்னு எல்லாரும் கேட்குறாங்க. அந்த இருட்டில் கொட்டுற மழையில் விட்னஸ் பார்த்தது வேறு ஒரு ஆளாக கூட இருக்கலாமேன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லை, இருக்கிற ஃபேக்ட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு ஜுரார் நம்பர் 1 சொல்கிறாங்க. ஃபேக்ட்ஸ் தானே வேணும், நான் சொல்கிறேன்னு ஜூரியில் இருக்கிற வயசானவர் சில ஃபேக்ட்ஸை சொல்கிறாரு. இவர் தான் ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கிறதா கோர்ட்டில் சொன்னவர். ஆனால் இவர் ஒரு ரிட்டையர்ட் டிடெக்டிவ்ங்கிற உண்மையை இப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு.
இந்த கேஸில் போலீஸ் 2வது நாளே ஜேம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேறு சஸ்பெக்ட்ஸ் யாரையுமே போலீஸ் விசாரிக்கவே இல்லை. ஸோ போலீஸு கிடைச்ச சஸ்பெக்டை ஐ விட்னஸ்க்கு காட்டி ஐடென்டிஃபை பண்ண வச்சுருக்காங்கன்னு ரிட்டையர்ட் டிடெக்டிவ் சொல்கிறாரு. க்ரைம் சீனில் மர்டர் வெப்பன் கிடைக்கவே இல்லை. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டோட தலையில் ஏதோ அடிச்சிருக்கு. அது என்னவா இருக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஜூரியில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு இது ஒரு ஹிட் அண்ட் ரன்னாக கூட இருக்கலான்னு கெஸ் பண்ணுறாங்க. ஹீரோ பதட்டமாகி டேபிளில் அந்த காஃபி கப்பை தட்டி விடுறாரு. அப்படின்னா ஆக்சிடென்ட் பண்ணதையும் ஜீமாக தான் இருக்கும், அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் இல்லைன்னு கிங் சொல்கிறாரு. ஆனால் ஜேம்ஸ் கில்லர் இல்லைன்னு ரிட்டையர்ட் டிடெக்டிவ்க்கு தோணுது. இப்போ தான் ஜூரியில் சில பேர் வேறு ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்னைக்கு டைம் முடியுது, அடுத்து மண்டே பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ரிட்டையர்ட் டிடெக்டிவ் தன்னோட ஃப்ளவர் ஷாப் வேனில் ஏறி போகிறாரு. ஹீரோ தன்னோட காரில் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ரிட்டையர்ட் டிடெக்டிவ் ஓல்டு குவாரி ரோட்டில் க்ரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே டீர் கிராசிங் சைன் போர்டு இன்னும் இருக்குது. ரோடுக்கு சைடில் கேர்ள் ஃப்ரெண்டோட பாடி கிடந்த பள்ளத்தை எட்டி பார்க்குறாரு. இது தூரத்துலேருந்து ஹீரோவும் நோட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோவோட ஃபோனில் கால் வரவும் அந்த சவுண்டு கேட்டு ரிட்டையர்ட் டிடெக்டிவ் திரும்புகிறாரு. ஹீரோ டக்குன்னு காருக்குள்ளே குனிஞ்சிக்கிறாரு. ஹீரோவோட காரை நோட் பண்ணிட்டு ரிட்டையர்ட் டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபுக்கு டெலிவரி டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் அதனால மட்டும் அவங்க பதட்டமா இல்லை. போன வருஷம் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி சில மாதத்துலேயே அவங்களோட கரு கழிஞ்சிருக்கு. அதனால் இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு டென்ஷனில் இருக்காங்க. இதுதான் ஹீரோவோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ட்ராஜடி. ஹீரோ ஜூரி டியூட்டிக்கு போகிறனால ஒய்ஃபுக்கு இந்த சுச்சுவேஷனை தனியாக ஃபேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு ஹீரோ ஆறுதல் சொல்கிறாரு. கேஸில் முடிவு கிடைக்காம இழுக்கிறதே ஹீரோவால் தானே ஒய்ஃபுக்கும் தெரிய வருது. நீ எனக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்கணும்லன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஆனால் ஒய்ஃபு ஹீரோவை புரிஞ்சுக்கிறாங்க. இதே நேரம் ப்ராசிக்யூட்டரும் எரிக்கும் பாரில் மீட் பண்ணுறாங்க. ஒரே நாளில் தீர்ப்பு கிடைச்சிரும்னு எதிர்பார்த்த ப்ராசிக்யூட்டருக்கும் இப்போ கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கு. தப்பு பண்ண நிறைய கிளையண்ட்ஸுக்கு தண்டனை கிடைக்காம எரிக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு. ஆனால் இந்த கேஸில் ஜேம்ஸ் எந்த தப்பும் பண்ணலைன்னு ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஜூரி மெம்பர்ஸ் முடிவுக்கு வராமல் இருக்கிறது எரிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இல்லை தான், ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது அது மட்டும் தானேன்னு எரிக் சொல்கிறாரு. அடுத்த மண்டே காலையில் ஜூரி மெம்பர்ஸு கோர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ரிட்டையர்ட் டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாரு. அன்னைக்கு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை ரிட்டையர்ட் டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டார் போல. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு ரிட்டையர்ட் டிடெக்டிவ் கேட்க, நீங்கள் ஜூரி ரூமுக்கு வெளியில் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. ஜூரியோட ரூல்ஸ் எல்லாமே ரிட்டையர்ட் டிடெக்டிவ்க்கும் தெரியும். என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் இறங்கி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போன வருஷம் அக்டோபர் 26 டிசம்பர் 31 வரைக்கும் ஃப்ரண்ட் பார்ட்ஸ் டேமேஜ்க்காக ரிப்பேருக்கு கொண்டு போன கார்ஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட தியரி என்னன்னா, ஹிட் அண்ட் ரன்ல தான் கேர்ள் ஃப்ரெண்டு இறந்துருக்கணும். அப்படின்னா அவங்கள இடித்த காரு ஃப்ரண்ட்டில் டேமேஜ் ஆகிருக்கணும். இந்த தியரி கரெக்டாக இருந்தால் அந்த கார் கண்டிப்பாக ரிப்பேருக்கு போயிருக்கணும்ல. இவர் கலெக்ட் பண்ணிக்கிற லிஸ்ட்டில் நிறைய காசோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அதில் ஹெட்லைட்டு பம்பர் டேமேஜ்னு ஃபில்டர் பண்ணதில் 15 காசை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்காரு. 2 நாளாக டிடெக்டிவ் இந்த வேலையை தான் பார்த்துருக்காரு. அந்த 15 காரில் ஒன்று க்ரீன் கலர் டொயோட்டா, அது உங்களோட தானே ரிட்டையர்ட் டிடெக்டிவ் கேட்டதும் ஹீரோக்கு பேச்சே வரல. ரிட்டையர்ட் டிடெக்டிவ்க்கு ஹீரோ மேலே சந்தேகம்லாம் இல்லை. ஒருவேளை ஹீரோவோட கார் இருந்தால் லிஸ்ட்லேருந்து அதை எடுக்கிறக்காக தான் கேட்குறாரு. காரோட டீட்டெயில்ஸ் இருக்கிற லிஸ்ட்டை ஹீரோ கிட்ட கொடுத்து அவரையும் இதில் ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜூரி மெம்பர்ஸை கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வேணும்னே கையில் அந்த லிஸ்ட்டை கீழே போடுறாரு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு ஹீரோவையும் ரிட்டையர்ட் டிடெக்டிவையும் ஜட்ஜு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜூரி மெம்பர்ஸ் வெளியே தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸில் இருக்குது. அதை மீறினதுக்காக ஜட்ஜு திட்டுறாங்க. ஹீரோ இதில் இன்வால்வ் ஆகலைன்னு ரிட்டையர்ட் டிடெக்டிவ் சொல்லவும் ஜட்ஜு அவரை மட்டும் ஜூரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அவர் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் கேஸுக்கு தேவைப்படலான்னு எரிக் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு ஜட்ஜ் அலோவ் பண்ணல. கோர்ட் ரெக்கார்ட்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ரிட்டையர்ட் டிடெக்டிவ் போகிறதுக்கு முன்னாடி ப்ராசிக்யூட்டரை மீட் பண்ணுறாரு. இந்த கேஸில் எல்லாமே தப்பாக இருக்குது. இது ஒரு ஹிட் அண்ட் ரன். கேர்ள் ஃப்ரெண்டை ஜேம்ஸ் கொலை பண்ணலன்னு சொல்கிறாரு. இது ப்ராசிக்யூட்டரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அடுத்த சீனில் ஹீரோவும் புது ஜுராரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வராங்க. என்ன பிரச்சனைன்னு மற்ற ஜூரி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க. ரிட்டையர்ட் டிடெக்டிவ் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு கெஸ் பண்ணது ஜூரி மெம்பர்ஸ்க்கு தெரிய வருது. ஸோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. ஜூரியில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்க்குறாங்க. ஷோல்டரில் ஏற்பட்டிருக்கிற ஃப்ராக்சரை வச்சு பார்த்தா காரில் இடிச்சிருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க. ஜேம்ஸோட காரில் எந்த டேமேஜும் இருந்த மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்டில் இல்லை.
இந்த ஓல்டு குவாரி ரோடு ஹைவேல போய் தான் ஜாயின் ஆகுது. அந்த வழியாக போன ஏதோ ஒரு கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கணும்னு சில ஜூரி மெம்பர்ஸ்க்கு தோணுது. ஜேம்ஸை பார்த்ததா சொன்ன ஐ விட்னஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இப்போ இடிக்குது. அவர் மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஜூரியில் இப்போ 6 பேர் ஜேம்ஸ் கில்ட்டின்னு சொல்கிறாங்க, 6 பேர் ஜேம்ஸ் கில்ட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குன்னு சில ஜூரி மெம்பர்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. அதுலேயும் கிங்கு தான் ஜேம்ஸ் மேலே ஒரு வெறியாக இருக்காரு. ஜேம்ஸ் கழுத்தில் இருக்கிற ஒரு டாட்டோவை பற்றி கிங்குக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு ட்ரக் டீலிங் கேங்கோட சிம்பிள். அந்த கேங்கு டீனேஜ் பசங்களையும் பொண்ணுங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுவாங்களாம். கிங்கோட தம்பி 17 வயசாக இருக்கும்போதே அந்த கேங்கில் சேர்ந்து ஒரு ஷூட் அவுட்டில் இறந்து போயிருக்கான். அந்த வலி இன்னும் கிங்கோட மனசுலேயே இருக்கு. அந்த கேங் மேலே இருக்கிற கோவத்தினால தான் ஜேம்ஸுக்கு தண்டனை கிடைக்கணும்னு குறியா இருக்காரு. இது கிங்கோட பர்சனல் கோவம்னு ஜூரி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜேம்ஸ் தான் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு திருந்திட்டு தான் கோர்ட்டில் சொன்னாரேன்னு ஹீரோவும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள் திருந்தவே மாட்டாங்கன்னு கிங் சொல்கிறாரு. கிங்கை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ தன்னோட கதையை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஹீரோ ஆல்கஹால் அடிக்டாக இருந்திருக்காரு. ஒரு தடவை ஃபுல்லாக குடிச்சிட்டு காரை மரத்தில் மோதி காயத்தோட தப்பிச்சிருக்காரு. அதுக்கு தண்டனையாக எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு டீச்சரை ஹீரோ மீட் பண்ணிக்காரு. அவங்க தான் ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சு அவர் திருந்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்க. அந்த டீச்சரை தான் ஹீரோ கல்யாணமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட ஒரு டயலாக் சொன்னார்ல, நீ எனக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு. அதோட அர்த்தம் இப்போ தான் நமக்கு புரியுது. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆளில் மாறிட்டேன்னு ஹீரோ சொல்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை ஜேம்ஸ் கொலை பண்ணலைன்னா யார் கொலை பண்ணாங்கன்னு கேள்வி வருது. அதை கண்டுபிடிச்சி கில்லருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தானே இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் கில்லரை கண்டுபிடிக்க வேண்டியது, நீதியை நிலைநாட்டுறதெல்லாம் ஜூரியோட வேலை கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்க பேரண்ட்ஸ் தினமும் கோர்ட்டுக்கு வந்து கண்ணீரோடு உட்காந்துருக்கிற மாதிரி ஜேம்ஸுக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாதுன்னு அவரோட பாட்டியும் கண்ணீரோட கோர்ட்டுக்கு வராங்க. எல்லாருக்குமே அவங்க சைடில் இருக்கிற நியாயம்தான் பெருசுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த டயலாகு ஹீரோக்கும் பொருந்தும். ஏன்னா உண்மையை வெளியே சொல்ல முடியாமல் அவர் சைடும் ஒரு நியாயம் இருக்குது. இதே நேரம் ப்ராசிக்யூட்டர் ரிட்டையர்ட் டிடெக்டிவ் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை செக் பண்ணுறாங்க. அதில் அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்த கார் ஓனர்ஸோட அட்ரஸை வெஹிக்கிள் டேட்டா பேஸ்லேருந்து ப்ராசிக்யூட்டர் எடுக்கிறாங்க. ஹீரோவோட கார் டீட்டெயில்ஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஹீரோவோட ஒய்ஃப் பேரில் தான் கார் இருக்கு போல். நோட் பண்ண ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் 1 by 1 ப்ராசிக்யூட்டர் போய் கார் ஓனர்ஸை மீட் பண்ணுறாங்க. எந்த ஸ்பாட்டில் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னெலாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து க்ரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் பள்ளத்தில் எட்டி பார்க்குறாங்க. அடுத்து சாட்சி சொன்ன ஓல்டு மேனோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. போலீஸு இவர்கிட்ட ஜேம்ஸோட ஃபோட்டோ காமிச்சு இவரை தான் நைட்டு பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ணது ஜேம்ஸ் தான் போலீஸ் முடிவு பண்ணிட்டு கேட்ட மாதிரி ஓல்டு மேனுக்கு தோணியிருக்கு. ஆமாம், இவர் தான் பார்த்தேன்னு ஓல்டு மேன் கன்ஃபார்ம் பண்ணிக்காரு. வேறு எந்த ஃபோட்டோஸையும் போலீஸ் இவர்கிட்ட காட்டவே இல்லை. தனிமையில் இருக்கிற ஓல்டு மேனுக்கு போலீஸ் வந்து உதவி கேட்டது சந்தோஷமாக இருந்திருக்கு. அதனால் கிளியராக தெரியலைன்னாலும் ஜேம்ஸை தான் பார்த்தேன்னு சொல்லி வச்சுருக்காரு. ஜேம்ஸ் தானே அந்த பொண்ணை கொலை பண்ணது அப்படின்னு இப்போ ப்ராசிக்யூட்டர் கிட்டேயே ஓல்டு மேன் கன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. இவரெல்லாம் ஒரு ஐ விட்னஸான்னு தலையில் அடிச்சுக்கிட்டு ப்ராசிக்யூட்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஜூரி மெம்பர்ஸ் ஜட்ஜ் முன்னாடி அசம்பிள் ஆகுறாங்க. இந்த கேஸில் ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கிறனால எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதாவது க்ரைம் சீனை விசிட் பண்ணுறது. இந்த ஐடியாவை ஜட்ஜு கிட்ட ஜுரார் நம்பர் 1 சொல்கிறாங்க. ஆனால் இப்படிலாம் நம்ம பண்ணதே இல்லையேன்னு ஜட்ஜு யோசிக்கிறாங்க. இப்படி பண்ணால் தான் இந்த கேஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு ஜுரார் நம்பர் 1 சொல்கிறாங்க. இதில் ப்ராசிக்யூட்டருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை, எரிக்குக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை. அதனால் ஜட்ஜு சில கண்டிஷன்ஸை போட்டு இதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்ஸ்னால், க்ரைம் சீனில் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, அங்கேருந்து எந்த எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த சீனில் ப்ராசிக்யூட்டர் ஹீரோவோட அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஹீரோவோட ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. போன வருஷம் அக்டோபரில் ஆக்சிடென்ட் ஆன கார்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். க்ரீன் கலர் டொயோட்டா உங்கள் கார் தானேன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் கார் தானே ஒய்ஃப் சொல்கிறாங்க. கார் எப்படி டேமேஜ் ஆச்சுன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்க, என் ஹஸ்பண்ட் ஜஸ்டின் ஒரு மானை இடிச்சிட்டாருன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்க, பிரிம்ஸ்டோன் பாஸ்ன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரியுமா, அது ஒன்றும் ஓல்டு குவாரி ரோடு இல்லையேன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க. இவங்க ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு ஒய்ஃப் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறாங்க. கன்ஃபார்மாக பிரிம்ஸ்டோன் பாஸ் தானு ஒய்ஃப் சொல்லவும் சரின்னு ப்ராசிக்யூட்டர் கிளம்புறாங்க. வீட்டில் இருந்த ஹீரோவோட ஃபோட்டோவை ப்ராசிக்யூட்டர் பார்க்கல. சப்போஸ் பார்த்துருந்தா ஜூரி மெம்பரோட வீடுன்னு தெரிய வந்திருக்கோம். இதே நேரம் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு.
கேஸோட ட்ரையல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ டிஸ்கஸ் பண்றாரு. ஜேம்ஸை காப்பாற்றணும் தான் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜூரியில பாதி பேர் இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம்னு இருக்காங்க. ஜூரியால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்க, அப்படியே டிஸ்மிஸ் பண்ணாலும் பப்ளிக்கும் மீடியாவும் ப்ரெஷர் பண்ணுவாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. உண்மையான கில்லர் வேற யாரோன்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஜேம்ஸை விட மாட்டாங்களாம். ஸோ ஜூரி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்து கராஜில் காரை நிப்பாட்டுறாரு. அப்போது ஒய்ஃப் அங்கே வராங்க. காரை விற்கிறதுக்கு ஹீரோ ஆட் கொடுத்துருக்கார் போல். ஒரு பையர் கிடச்சிட்டாங்கன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. பிரிம்ஸ்டோன் பாஸில் நீங்கள் இடித்தது மானதானன்னு ஒய்ஃப் கேட்க ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராசிக்யூட்டர் வந்து அதை பற்றி கேட்டுட்டு போன விஷயத்த ஒய்ஃப் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோ ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லி வச்சுருந்தாரோ அதே ஒய்ஃபு ப்ராசிக்யூட்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒய்ஃபுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா வீட்டுக்கு வரதுக்கு பிரிம்ஸ்டோன் பாஸ் வழியாகவும் வரலாம், ஓல்டு குவாரி ரோட்டில் ஷார்ட்கட்லேயும் வரலாம். ஒருவேளை ஹீரோ போன வருஷம் அக்டோபர் 25 பாருக்கு போயிட்டு ஓல்டு குவாரி ரோட்டில் வந்திருப்பாரோன்னு ஒய்ஃபுக்கு தோணுது. ஏன்னா அன்னைக்கு தான் ஒய்ஃபுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்க வேண்டிய டெலிவரி டேட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கரு கலைஞ்சிருக்கு. அன்றைக்கி நீங்கள் குடிச்சிங்களான்னு ஒய்ஃபு கண் கலங்கிக்கிட்டே கேட்குறாங்க. இல்லை, நான் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணேன் ஆனால் குடிக்கலைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ குடிக்கலைன்னு சொல்கிறத ஒய்ஃபால் நம்ப முடியல. ஹீரோ தன்னோட சோகத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒய்ஃப் கிட்ட காட்ட வேண்டாம் தான் அன்றைக்கி பாருக்கு போயிருக்காரு. ஆனால் மனசு உறுத்தவும் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸை குடிக்கவே இல்லை. என்னை நம்புன்னு ஹீரோ கண் கலங்குறாரு. நம்ம ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஒய்ஃபுக்கு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ப்ராசிக்யூட்டர் ஜெயிலில் இருக்கிற ஜேம்ஸை மீட் பண்ணுறாங்க. கூட எரிக்கும் இருக்காரு. ஜேம்ஸ் கொலை பண்ணலையோன்னு இப்போ தான் ப்ராசிக்யூட்டருக்கு டவுட் வருது. அதை ஜேம்ஸ் கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்குறக்காக தான் ப்ராசிக்யூட்டர் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு ஜேம்ஸ் கேட்க, இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீதி வேணும்னு ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாங்க. அப்படின்னா அவளை கொலை பண்ண பாவியை போய் பிடிங்கன்னு ஜேம்ஸ் கோவமாக சொல்கிறாரு. அன்றைக்கி கேர்ள் ஃப்ரெண்டை தனியாக போக விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இல்லைனா என் கேர்ள் ஃப்ரெண்டு உயிரோடு இருந்திருப்பான்னு ஜேம்ஸ் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இவரோட வார்த்தையில் இருக்கிற வலியும் உண்மையும் இப்போ தான் ப்ராசிக்யூட்டருக்கும் புரியுது. அடுத்த சீனில் ஜூரி மெம்பர்ஸை வேனில் ஏற்றி க்ரைம் சீனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேம்ஸும் கேர்ள் ஃப்ரெண்டும் லாஸ்ட்டாக மீட் பண்ண பாருக்கு ஜூரி மெம்பர்ஸ் போகிறாங்க. ஹீரோ அன்றைக்கி பாரில் எந்த சீட்டில் உக்காந்தாரோ அதை பார்த்ததுமே அதோட நினைவுகள் ஃப்ளாஷ் ஆகுது. பார் இன்சார்ஜுக்கு ஞாபகம் வந்துருமோன்னு ஹீரோ அவங்க பக்கம் போகாமல் அவாய்ட் பண்ணுறாரு. ஜூரி மெம்பர்ஸ் அடுத்து ஓல்டு குவாரி ரோட்டில் கேர்ள் ஃப்ரெண்டோட பாடி கிடைச்ச ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறத நோட் பண்ண கிங்கு அவரை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த கேஸ் ட்ரையல் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு நாள்லேயே ஹீரோ ரெஸ்ட் ரூமில் வாமிட் பண்ணதை கிங் பார்த்தாரு. ஜேம்ஸ் கொலை பண்ணலைன்னு ஹீரோ தான் மற்ற ஜூரி மெம்பர்ஸையும் யோசிக்க வச்சாரு. நீ எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் சரி, ஜேம்ஸ் தான் கில்லருங்கிற என்னோட முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன்னு கிங் சொல்கிறாரு. ஏன்னா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் கிளியராக தெரியலனாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போன ஜேம்ஸுக்கு தான் அந்த பாவம் போய் சேரணும்னு கிங் நினைக்கிறாரு. சரி, நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும்னு ஜூரி மெம்பர்ஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேம்ஸு அன்றைக்கி ஓல்டு குவாரி ரோட்டில் போகாமல் யூட்டர்ன் எடுத்துகிட்டு திரும்பினது ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. அடுத்த சீன் கோர்ட்டில் நடக்குது. என்னப்பா அலசி அரைஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களான்னு ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட ஜட்ஜு கேட்குறாங்க. எஸ் யுவர் ஆனர்னு சொல்லி ஜுரார் நம்பர் 1 ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அதில் இருக்கிறத ஜட்ஜு ரீட் பண்ணுறாங்க. ஜூரி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கோர்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கு. ஜேம்ஸ் கில்ட்டின்னு ஜூரி முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை ஜட்ஜு ஏற்றுக்கிட்டு ஜேம்ஸை ரிமாண்ட் பண்ண ஆர்டர் போடுறாங்க. என்ன தண்டனைன்னு அடுத்த ஹியரிங்கில் சொல்லுவாங்களாம். இது ஜேம்ஸுக்கும் அவருக்காக வாதாடின எரிக்குக்கும் மட்டும் ஷாக்காக இல்லை, ஜேம்ஸுக்கு எதிராக வாதாடின ப்ராசிக்யூட்டருக்கே ஷாக்கிங்காக இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசிக்யூட்டர் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க முகத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை. ஏன்னா ஜேம்ஸை கொலை பண்ணலைன்னு ப்ராசிக்யூட்டரும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. சந்தர்ப்ப சாட்சியை வச்சு ஒரு இன்னசென்ட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டை மெடிக்கல் எக்ஸாமினர் ஹோமிசைட்னு தப்பாக நினச்சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இது தெரியாமல் நீதியை நிலைநாட்டதா சொல்லி ப்ராசிக்யூட்டர் அவங்க கடமையை பண்ணிட்டாங்க. நம்ம எப்பேற்பட்ட ஒரு லீகல் சிஸ்டமை நம்பி இருக்கோன்னு ப்ராசிக்யூட்டரை யோசிக்க வைக்குது. இதே கேஸு நம்ம நாட்டில் நடந்திருந்தா எப்படியெல்லாம் ட்விஸ்டாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியாயமான தீர்ப்பு கிடைக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக 20 வருஷம் இழுத்துருக்கும். அடுத்த சீனில் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகுது. குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஒய்ஃப் பக்கத்தில் ஹீரோ இருக்காரு. இதுக்கு தானே ஆசைப்பட்டோன்னு 2 பேரும் இப்போ நிம்மதியாக இருக்காங்க. நைட்டு ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்தில் போலீஸ் காரு சைரன் சவுண்டோட போகுது. அது ஜன்னல் வழியாக பார்த்த ஹீரோக்கு ஒரு நிமிஷம் பயம் வருது.
என்னதான் தண்டனையிலேருந்து தப்பிச்சாலும் குற்ற உணர்ச்சிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுல்ல. ஜூரி மெம்பர்ஸ்க்காக ஹீரோவும் கடைசியில் ஜேம்ஸ் கில்ட்டின்னு சொல்லிட்டாரு. உண்மை தெரிஞ்சும் ஜேம்ஸை கைவிட்டது ஹீரோக்கு உறுத்தலாகவே இருக்குது. கேஸில் தீர்ப்பு கொடுக்குற நாள் அன்னைக்கு ஹீரோவும் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் ப்ராசிக்யூட்டரோட டேபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. எங்கள் பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்ததுக்காகவும் எங்களுக்கு நிம்மதியை கொடுத்ததுக்காகவும் நன்றின்னு கேர்ள் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் எழுதின லெட்டர் அது. பேரண்ட்ஸ்க்கு நிம்மதி கிடைச்சிச்சு, ஆனால் உண்மையான கில்லருக்கு தண்டனை கிடைக்காம நீதி கிடைச்ச மாதிரி ஆகாதேன்னு ப்ராசிக்யூட்டர் யோசிக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு கொலையில் ஜேம்ஸுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஜேம்ஸு சோகமாக போலீஸ் கூட போகிறத ஹீரோ கண் கலங்கிக்கிட்டே பார்க்குறாரு. இதை ப்ராசிக்யூட்டர் நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோவோட பேர் ஜஸ்டின். தன்னோட ஒய்ஃபு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்காங்கன்னு ஹீரோ அன்றைக்கி கோர்ட்டில் சொன்னார். கார் டேமேஜ் பற்றி விசாரிக்க ஒய்ஃப் மீட் பண்ணப்போ ஹஸ்பண்ட் பேர் ஜஸ்டின் அவங்க சொன்னது ப்ராசிக்யூட்டருக்கு ஞாபகம் வருது. கூகுளில் ஒய்ஃபோட பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அவங்களும் ஹீரோவும் சேர்ந்து இருக்கிற சோஷியல் மீடியா ஃபோட்டோஸை ப்ராசிக்யூட்டர் பார்க்குறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு தான் அன்றைக்கி போயிருக்கோம்னு ப்ராசிக்யூட்டருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. போன வருஷம் அக்டோபர் 25 ஓல்டு குவாரி ரோட்டில் கேர்ள் ஃப்ரெண்டை ஆக்சிடென்ட் பண்ணது இவராக இருக்குமோன்னு ப்ராசிக்யூட்டர் ஷாக் ஆகுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியே பெஞ்சில் உட்காந்து இந்த ஹீரோ பக்கத்தில் போய் ப்ராசிக்யூட்டர் உட்காடுறாங்க. நீங்கள் இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்தது சர்ப்ரைசிங்காக இருக்குன்னு ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாங்க. இந்த கேஸில் நான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு வந்தேன்னு ஹீரோ சொல்கிறாரு. டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி எலெக்ஷனில் ப்ராசிக்யூட்டர் ஜெயிச்சிட்டாங்க போல். அதுக்காக ஹீரோ கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. நாம் தண்டனை வாங்கி கொடுத்த ஆள் கிரிமினலே இல்லைன்னு தெரிய வரப்ப அதை எப்படி எடுத்துக்கிறனே தெரிலன்னு ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாங்க. ஹீரோ தான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக தான் பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து சொல்கிறாரு. ஒருவேளை ஆக்சிடென்ட் பண்ண ஆளுக்கும் தான் யாரை இடிச்சோன்னு தெரியாமே இருந்திருக்கலாம், அதனால நல்லவனாக கூட இருக்கலாம், பார்த்துக்க வேண்டிய ஃபேமிலி இருந்திருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னா இதில் நீதி எங்கே இருக்குன்னு ப்ராசிக்யூட்டர் கேட்குறாங்க. சில நேரம் உண்மை வேறு நீதி வேறையாக தான் இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கும் அவரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. சப்போஸ் இப்போ ப்ராசிக்யூட்டர் தன்னோட ஆர்குமெண்ட்டை மாற்றி ஜேம்ஸ் ஒரு இன்னசென்ட்னு சொன்னால் அது ப்ராசிக்யூட்டரோட கெரியரை பாதிக்கும். வேறு யாரோ ஒரு கரப்டட் அட்வொகேட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஆகலாம், அதனால் கிரிமினல்ஸ் தப்பிக்கலாம், அதனால் நல்லவங்க பாதிக்கப்படலாம். அப்படி நடந்தால் யாருக்குமே நீதி கிடைக்காதுல்ல. நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியாக இருந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டோட சமாதிக்கு போய் பூங்கொத்தை வச்சுட்டு அஞ்சலி செலுத்துறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோ, ஒய்ஃபு, குழந்தை 3 பேரும் வீட்டில் இருக்காங்க. ஹீரோ தன்னோட காரை வித்துறாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சந்தோஷமாக இருக்கிறப்ப ப்ராசிக்யூட்டர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. இதோட படம் முடியுது. ப்ராசிக்யூட்டர் நினச்சா தன்னோட கெரியரை பற்றி கவலைப்படாமல் ஹீரோக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜேம்ஸை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ராசிக்யூட்டர் உண்மைதான் நீதினு நம்புகிறவங்க. ஆனால் சில நேரம் உண்மையும் நீதியும் வேறு வேறையாக இருக்கும்னு ஹீரோ சொன்னதை ப்ராசிக்யூட்டர் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு நமக்கே தெரில. அந்த சஸ்பென்ஸோட படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.